சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறாரு நம்ம விக்ரம். காலில் சுற்றுற பாம்பு மாதிரி பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க நம்ம வேதா. அப்படி என்னடா நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மோதலும் காதலும் சீரியலில் வேதாவிற்கு குழந்தை பிறப்பதற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர் சலா சொன்னதில் இருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. முக்கியமாக வேதாவின் அம்மா சந்தோஷத்தில் கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடனெல்லாம் பண்ணிட்டு இப்படியான பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. அத்தோட வேதாவிற்கும் விக்ரம் மீது காதல் விருப்பம் வந்துவிட்டது. இதை எப்படியாவது விக்ரமிடம் சொல்ல வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சித்து வராங்க. ஆனால் எதுவுமே தெரியாதது போல வேதாவை ஒதுக்கி வைக்கிறாரு நம்ம விக்ரம். பிறகு குடும்பத்தில் இருப்பவர்கள் நாமளே நேரடியாக களத்தில் இறங்கலாம் என்று வேதாவுக்கும் விக்ரமுக்கும் முதலிரவு ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அதற்கான தோரணையெல்லாம் ரெடி பண்ணிட்டு விக்ரம் மற்றும் வேதாவை உள்ளே அனுப்புகிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்ததும் விக்ரமுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓவர் ரியாக்ஷனை கொடுக்குறாரு. கடைசியில் வேதாவிற்கும் வேறு வழியே இல்லை, எப்படியாவது காதலை சொல்ல வேண்டும் என்ற முயற்சியில் மது பாட்டிலை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்து விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி மாடிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. மாடிக்கு போன விக்ரம் கையில் சரக்கு பாட்டிலை கொடுத்து காதலை ப்ரப்போஸ் பண்ணி விடலாம் என்று வேதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி சொல்வது என்று தயக்கத்தோடே இருக்கிறாங்க. விக்ரமிடமிருந்து உங்களுடைய கனவு கண்ணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு விக்ரமும் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டதும் வேதா, நீங்கள் சொல்வது படி என்ன என்றால் ஜவுளி கடையில் இருக்கும் பொம்மை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. பிறகு வேதாவின் மனசாட்சி விக்ரம் சொல்வதெல்லாம் உண்மைதான், இது கூட உனக்கு புரியலையா, உடனே ஐ லவ் யூ சொல்லிருன்னு மனசாட்சியும் சொல்லுது. இதை எப்படி வேதா விக்ரமிடம் சொல்ல போகின்றார்? விக்ரம் வேதாவை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.